April 2025 பார்ட் A கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் A கொஷின் 12க்கான ஆன்சர் பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்பாக இந்த ஆன்சர்ஸை எழுத போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் சாம்பிள் ஸ்பேஸ் வித் எக்ஸாம்பிள். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நிறைய பேராகிராஃபாக எழுதுறதுனால நமக்கு அதிகமான மார்க்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சென்டென்ஸே கூட போதும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ் இன் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது தான் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸை டினோட் பண்ணுறது கேபிட்டல் எஸ். அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறதுனால எக்ஸாம்பிள் டாஸிங் எ காயின். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம், டாஸிங் எ காயின். ஸோ காயின் டாஸ் பண்ணால் என்னென்ன வரும்? ஒரு ஹெட்டு, டெய்லு. ஸோ ஹெச்டின்னு எழுதலாம், ஹெட் டெய்ல்னு எழுதலாம். கொஷின் நம்பர் 2. What is the chance of getting a king in a draw from a pack of 52 cards? இது ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின். இதில் ஒரு பேக்கெட்டில் மொத்தம் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது? 52. அதில் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா கிங் அப்படின்ற கார்டை தான் ட்ரா பண்ணோம். ஸோ அதுக்கான ஆன்சர் டோட்டல் கார்டு 52. கிங் கார்டு எவ்வளோ இருக்குன்னா ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒரு கிங் கார்டு இருக்கும். ஸோ டோட்டலாக 4 கிங் கார்ட்ஸ் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ கிங் அப்படின்றது கிங் 4 இருக்குது. மேலே ஃபேவரபிள் கேசஸ் 4, கீழே டோட்டல் கேசஸ் 52. கொஷின் நம்பர் 3. டிஃபைன் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு ஈவெண்ட்டுமே ஒரே மாதிரியான சான்சஸ்லேயே கிடைக்கிறது தான் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் டாஸிங் அ காயின். ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதே பாசிபிலிட்டி தான் டெய்லுக்கும் இருக்கும். ஸோ 2 ஈவெண்ட்ஸ் ஈக்குவலி லைக்லின்னு எப்போ சொல்லுவோம்னா when they have equal chance of occurrence. Question number 4. Write mean and variance of binomial distribution. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் அண்ட் வேரியன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேற எதுவுமே கேட்கல. ஸோ நம்ம அதோட இதை மட்டும் எழுதுனா போதும். ஸோ மீன் அப்படின்றது என்பி, வேரியன்ஸ் அப்படின்றது என்பிக்யூ. கொஷின் நம்பர் 5. டிஃபைன் கியூமுலேட்டிவ். டிஃபைன்னு கேட்டால் மட்டும்தான் இதோட டெஃபினிஷன்ஸ். அண்டு மற்றபடி கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலாவை மட்டும் எழுதுனா போதும். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் என்ன? கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ். இதில் இந்த டெஃபினிஷன்லலாம் ஒன்றுமே இல்லை, கொஷின்லேயே என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கியூமுலேட்டிவ்னாலே நம்ம கண்டினியூஸ்க்கு தான் போடுவோம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எப்படி எழுதுவோம்? -∞ +∞ ஆஃப் f of x dx. இதுதான் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ரைட் PDF ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க கேட்டிருக்கிறதே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், தட் இஸ் PDF தான் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் எழுதுனா போதும். ஸோ பிடிஎஃப்ன்றது என்னது? f of x equal to 1/sigma root of 2pi e power -1/2 x minus mu by sigma whole square. ஃபார்முலா கேட்டிருக்காங்க, அந்த ஃபார்முலா மட்டும் எழுதுறோம். கொஷின் நம்பர் 7. டிஃபைன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்றது இட் டேக்ஸ் ஆல் த வேல்யூஸ் இன் அ given interval. இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸையுமே எடுக்கிறது தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அண்ட் 8. கொஷின் நம்பர் 8. டிஃபைன் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே டிஃபைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா மட்டும் PDF மட்டும் எழுதியிருக்கோம். f of x equal to alpha e power minus alpha x where x is greater than 0. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 3 lines 4 linesல வர மாதிரி 2 மார்க் எழுதுனா போதும். டிஃபைன் டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் 1 எரர் அப்படின்றது நல் ஹைப்போதசிஸ் ட்ரூவாக இருக்குது, அது கரெக்டாக இருக்குது, ஆனால் அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்
அப்படின்னா அது டைப் 1 எரர். அதே நல் ஹைபோதிசிஸ் தப்பா இருக்கு பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா தட் இஸ் டைப் 2 எரர். ஸோ இது வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம கிளியரா படிச்சுக்கணும். ரெண்டையுமே நல் ஹைபோதிசிஸ் கார்லேட் பண்ணியே படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல் ஹைபோதிசிஸ் ட்ரூவா இருந்திருக்கு ஆனா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். செகண்ட்ல நல் ஹைபோதிசிஸ் ஃபால்ஸா இருக்கு பட் பை மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். Question number 10. What do you mean by testing of hypothesis? So testing of hypothesis அப்படின்றது ஒரு process. அந்த process எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? To check whether the statement about the population is true or not. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு இல்லை நம்ம அசியூம் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ். Question number 11. Define null and alternative hypothesis. Null hypothesis அப்படின்றது H0 அப்படின்னா அங்க என்ன சொல்வோம்? There is no difference. நம்ம கிட்ட இருக்க சாம்பிளுக்கும் பாப்புலேஷனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றது null hypothesis. அதை அப்படியே கான்ட்ரடிக்ட் பண்றது alternate hypothesis. நல்ல வந்து H0ன்னு சொல்லுவோம், alternate H1ன்னு சொல்லுவோம். Last question, question number 12. Its uses of chi-square distribution. ஒரு 3 uses இருக்கு. ஈவன் 5 மார்க்ல கேட்டாலுமே நம்ம இந்த 3 uses தான் எழுதணும். To test the goodness of fit, to test the independence of attribute, to test the homogeneity. இப்போ நம்ம இந்த ஏப்ரல் 2025ல இருக்கிற 2 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம 4 கொஷின் பேப்பரையும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா 4 கொஷின் பேப்பர்ஸ் சேர்த்து நமக்கு மொத்தமாக ஒரு 48 கொஷின்ஸ் வரும். அதை ஒரே வீடியோவா அப்போது அந்த டைப்டு டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.